கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வேறு எங்கேயும் இல்லை, அப்பர் ஸ்கை ஐலாண்டை முடிச்சுட்டு ஃபவுண்டைன் சிட்டிக்கு வந்துட்டோம். நம்ம லெவல் 626. இந்த ஐலாண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் நீங்கள் ஒன் பீஸை போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மக்கிட்ட அதிக காசு இருக்குது, 9,14,000. இதை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹாக்கியை பாருங்கள், இது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன கண்டென்ட்டு கொஞ்சம் போடுறதுன்னு தெரியல. கிரைண்டிங் வீடியோவாக போட்டால் நீங்கள் ஏதாச்சும் கிரைண்டிங்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம 42 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம், அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் 8 சப்ஸ்கிரைபரில் வந்து லைவ் ஆரம்பிச்சிடும். இன்னும் 74 லெவலில் நான் செகண்ட் சி போயிடுவேன். செகண்ட் சியில் வந்து போகிறது வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கடுத்து இன்னும் நிறைய கேம்ஸ் வீடியோலாம் போடுவேன். இன்னும் இதுக்குள்ளே நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் போடுவேன். அதெல்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆகும். அதனால் 2 வாரத்துக்கு பிளாக் ஃப்ரூட் கேம்ஸ் வராது. அதுக்கடுத்து அந்த 2 வாரம் முடிஞ்சோடனையும் பிளாக் ஃப்ரூட் போடுவேன். கமெண்டில் யாராச்சும் மற்ற கேமும் வேணும்னு கேட்டால் நான் அப்படி எல்லாத்தையும் போடுவேன். லைவ் வந்து கேம் போடுவேன், லைவில் வந்து எல்லா கேமையும் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. 50 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் போடுறதுக்கு 8 தான். அதனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே முடியும். நம்ம வாட்டர் கன்ஃபோவர் 254 மாஸ்டரி பண்ணிட்டோம். கடைசி பவர் பேர் ஹெவி பஞ்சு, அதாவது ஸ்பீடை வந்து ஒயிட்லேயே ஒரு குத்து, அவ்வளோதான். அதுதான் ஹெவி பஞ்சுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாட்டி இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது. நான் 24 சப்ஸ்கிரைபர்லேயே விட்டுட்டேன், ஜிஆர்எம் அந்த சேனலே விட்டுட்டேன். ஆனால் திரும்ப தொடங்கியிருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிளாக் ஃப்ரூட் போடுறதுனால மட்டும் சப்ஸ்கிரைபர் வராது, நம்ம மற்ற இதையும் போடுவோம் அப்படின்னு தோணுது. மற்ற இதை போடும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கே தெரியும், அதாவது 15 டேஸில் செகண்ட் சி இல்லாட்டி தேர்ட் சி வந்து கேஸுன்னு. ப்ரோ, நான் வந்து செகண்ட் சி இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவேன். அதாவது இன்னும் கொஞ்சம் லெவல் தான், அதனால் டக்குன்னு செகண்ட் சி வந்துடலாம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன்னெலாம் தெரியும். போன வீடியோவில் ஃபுல்லாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஷிப் போனோடனையும் உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் 158 மாஸ்டரி, இன்னும் 2 மாஸ்டரியில் ஏதோ ஒரு பவர் கிடைக்க போகுது. எல்லோரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் இனிமேல் தான் போடுவேன். எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், இந்த யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போனால் இந்த கோடு, அதாவது அந்த ப்ராஃபிட் ஏறுற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளுக்கு எங்கேயோ போயிருச்சு. செம்மையாக மேலே ஏறுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் போணுச்சு, மேலே ஏறினுச்சு, கீழே வந்துச்சு. இப்போல்லாம் டாப்பில் போய்கிட்டு இருக்குவா. அப்புறம் பார்த்துக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து என் கூட விளையாடணுன்னா உங்கள் ஐடி நீங்கள் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் அங்கே ஐடியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை போட்டால் ஏகப்பட்ட அண்ணன் வருது. எது வருதுன்னே எது உங்கள் ஐடினே தெரியல. அதனால தான் நீங்கள் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு கமெண்ட்டில் ரிக்வெஸ்ட்டுன்னு நான் அதை படித்து பார்த்துட்டேன்னா அப்படியே உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருந்தேன்.
ரிக்வெஸ்ட் அக்செப்ட்டு. அதுக்கடுத்து நான் எப்போ ப்ளே பண்ணுவேன்னா 7 o'clock மேலே எப்போவும் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். டெஸ்ட்டு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் டெஸ்ட்டு நேரத்தில் முடியுமான்னு தெரியலை. டெஸ்ட்டு வந்துருச்சுன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும். முடியாதுன்னு தான் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம என்னென்னாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமா இருக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோ வந்து நம்ம போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ நான் அந்த சில மிஸ்டேக்கு, அது என்ன மிஸ்டேக்குன்னு இந்த கமெண்ட்ஸில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லெவல் நீங்கள் வந்து அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஐ எம் ஆல்சோ பிளேயிங் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லெவலையும் அப்படியே போட்டு விட்ருங்க. எத்தனை வேறு கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து நான் யூடியூப்பில் தான் செக் பண்ணேன். புத்தான்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோலேயே நம்ம ஃப்ரெண்டு யூஸ் பண்ணது. அந்த ஃப்ரூட் வந்து புத்தா. அதாவது அந்த ஃப்ரூட்டோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அதாவது அந்த ரிங்குக்குள்ளே யார் இருந்தனாலும் ஈஸியாக அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருசாக இருப்போம். அது கிரைண்டிங்குக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. அவன் வந்து V2 பண்ணியிருக்கான். V1 வந்து அந்த ரிங்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கும், நம்ம குட்டியாக இருப்போம். V2 நம்ம பெருசாகிடுவோம். நம்மளும் புத்தா, அதாவது செகண்ட் சி போனோடனே புத்தா கிடச்சா சாப்பிடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியலை. இல்லை ரம்பிளே நல்லது தான் அப்படின்னு சொன்னனாலும் சொல்லுங்கள். எனக்கு ரம்பிள் ஓகே தான், ஆனால் உங்களுக்கு ஓகேவான்னு தெரியலை. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஓகே, இல்லாட்டி எனக்கு தெரியும் நான் என்ன சாப்பிடனே தெரியலை. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் புத்தா தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். நான் உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஃப்ரூட் பெஸ்ட்டுன்னு. அடிச்சாச்சு. ஐயையோ, இன்னும் ஒரு மேஸ்ட்ரி தான். அந்த யாரோ ஆலி கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் ஒரு மேஸ்ட்ரியில் வந்து அந்த பவர் அன்லாக் ஆக போகுது. இல்லைங்க, எடுத்துக்கிட்டா. ஐயையோ, நீங்கள் நம்ம களத்துக்குள்ளே இறங்கி அடிக்க போகிறோம். வா 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 வா. எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே இந்த சிமெண்ட் மாதிரி சுற்றி இருக்கும். அதை தாண்டி அவனால் வெளியிலே வர முடியாது. அப்படியே உள்ளே இருந்து அடிச்சிடலாம். அது ஜாலியாக இருக்குப்பா. அவனால் வெளியில் வர முடியாது. என்ன ஒரு லேசர் மாதிரி ஒன்று விட்றான். அதை மட்டும் அப்படியே கேன்சல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். கேன்சல் பண்ணியிருந்தால் போரிங்காக போயிருக்கும். ஆனால் நல்லா இருந்திருக்கும். விடுங்க, எப்படின்னாலும் கொடுத்துட்டாங்க. புஷ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் புஷ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 74 பவர் அன்லாக் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை லெவல் இருக்கலாம் கணக்கில். அந்த பவரை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். சார்ஜ் பண்ணியாச்சு, சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார்ஜ் போடுற பவரோ. ஓ, செம்மையாக இருந்துச்சுல. அப்படியே மேலேருந்து ஒரு லேசர் மாதிரி ஃபுல் பவரில் அடிச்சது. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.